வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்க ஸ்ருதி ஃபோன் பேசிக்கிட்டே அங்கே வர்றாங்க. என்ன ஸ்ருதி, 2 நாளாக பார்க்குறேன், ஒரே பதட்டமாகவே இருக்கீங்க, என்னாச்சுன்னு மீனா கேட்குறாங்க. ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் வேற பக்கத்தில் வந்துருச்சு, இன்னும் சரியான செஃப்பே கிடைக்கல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அதெல்லாம் நல்ல ஆளாக கிடைப்பாங்க ஸ்ருதி, டென்ஷன் ஆகாதீங்க, இந்தாங்க சூப் குடிங்கன்னு சூப் பவுலில் கொடுக்குறாங்க மீனா. நல்ல வேலைங்க, நானே ஏதாவது ஹாட்டாக சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஸ்ருதி ஒரு ஸ்பூன் சூப் எடுத்து வாயில வச்சுட்டு, வாவ் சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட் மீனா, நான் எந்த ஹோட்டல்லையுமே இப்படி ஒரு டேஸ்ட்டை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படியா, நான் வீட்டில் இந்த சூப்பு நிறைய தடவை பண்ணியிருக்கேன் ஸ்ருதி, மாமாவுக்கு கோல்டு வர்ற மாதிரி இருந்தா இந்த சூப்பு தான் பண்ணி கொடுப்பேன், நீங்க எப்பவுமே வேலை முடிச்சுட்டு நைட்டு லேட்டாக தானே வருவீங்க, அதான் நீங்க குடிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேங்கிறாங்க மீனா. சந்தோஷமா சிரிக்கிற ஸ்ருதி, நல்ல வேலை இன்னைக்கு நான் குடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஸ்ருதி அடுத்த ஸ்பூனையும் குடிச்சிட்டு, நிஜமாவே சூப்பரா இருக்குங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, தேங்க்ஸ் ஸ்ருதிங்கிறாங்க அவங்க. அடுத்த ஸ்பூன் குடிக்க ஐடியா வருது ஸ்ருதிக்கு, ஐயோ நான் ஒரு இடியட், கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஏன் ஸ்ருதி உங்களையே திட்டிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க மீனா. நாம உலகம் ஃபுல்லா தேடி சுத்துற விஷயம் நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்பதான் எனக்கு புரியுது, வீட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு செஃப்பை வச்சுக்கிட்டு நான் வெளியில தேடிக்கிட்டு இருந்தேன் பாருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, மீனா சிரிக்கிறாங்க. நீங்க ஏன் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு செஃப்பா வரக்கூடாது அப்படின்னு ஸ்ருதி கேட்க, நானா அப்படின்னு மீனா ஆச்சரியமா அதிர்ச்சியும் கலந்து கேட்க, நான் என்னமோ உங்களை ஒர்க் பண்ண கூப்பிடுறேன்னு நினைக்காதீங்க, நீங்க என் கூட பார்ட்னரா வந்துருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க மீனா. யாரோ வெளியில இருக்கவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைக்கிறதுக்கு நீங்க என் பார்ட்னரா வந்துடலாம், நீங்க குக் பண்றதை சாப்பிட்டா நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ஸ்ருதி எக்ஸைட்டடா சொல்லிட்டு இருக்க, சும்மா இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க ஸ்ருதி அப்படின்னு மீனா சொல்ல, மீனா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. நான் எப்படி ஸ்ருதி அப்படின்னு மீனா கேட்க, யாரோ தெரியாத ஒருத்தங்களை நம்புறதுக்கு உங்களை நான் நம்பலாம், நீங்க என் கூட இருந்தா போதும், நீங்களே என் ரெஸ்டாரண்ட்டுக்கு செஃப்பா வந்துருங்கிறாங்க ஸ்ருதி. இல்ல வேண்டாம் ஸ்ருதி, அது தப்பாயிடும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, ரூம்ல இருந்து வெளியே போறதுக்காக வர்ற ரவி இந்த பேச்சை கேட்டு அப்படியே நின்னுடுறாரு. ஏற்கனவே ரவிக்கும் உங்களுக்கும் இந்த பிரச்சனையில பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, அவனை விடுங்க, நீங்க ஓகே சொன்னா போதுங்கிறாங்க ஸ்ருதி. இல்ல ஸ்ருதி, முதல்ல நீங்க 2 பேரும் சமாதானம் ஆகணும், இப்ப நான் உங்க கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடும், ரவியோட மனசு ரொம்ப கஷ்டப்படும், அப்புறம் இது தெரிஞ்சா ஏன் புருஷன் சும்மா இருப்பாரா, ஏன் தம்பிக்கு எதிரா நீ எப்படி இப்படி பண்ணலான்னு என்கிட்ட கத்துவாரு, அப்புறம் இது அத்தைக்கு தெரிய வரும், அதுக்கப்புறம் இது பெரிய பிரச்சனை ஆயிடும், அதனால இதெல்லாம் வேண்டாம் ஸ்ருதி அப்படின்னு மீனா சொல்ல, ரவி இதெல்லாம் கிச்சனுக்கு வெளியே நின்று கேட்டுட்டு இருக்காரு. மற்றவங்களுக்காக நீங்க ஏன் யோசிக்கிறீங்க மீனா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஒரு குடும்பத்துல இருக்கும்போது எல்லார பத்தியும் யோசிக்கணும்ல, அது மட்டும் இல்ல ஸ்ருதி, எனக்கு வீட்டுல ஒரு 4-5 பேருக்கு மட்டும்தான் சமைக்க தெரியும், ஹோட்டல் மாதிரி பெரிய அளவுக்கெல்லாம் எனக்கு சமைக்க தெரியாது, இப்பவும் பாருங்க கல்யாண வீட்டுல பெரிய அளவுல சமைக்கிறதுக்கு ஆம்பளைங்க தான் சமைப்பாங்க, ரவியும் இதை சம்பந்தமா படிச்சிருக்காரு, பேசாம நீங்களும் ரவியும் சேர்ந்து செய்யுங்க, அதான் கரெக்டா இருக்கும்னு மீனா சொல்ல, வெளியே நிக்கிற ரவி சின்ன புன்னகையோட இதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவன் தான் நான் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறானே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அவரை எப்படியாவது சமாதானம் பண்ணி உங்க ஹோட்டலுக்கு வர வைங்க அப்படின்னு மீனா சொல்ல, யோசிக்கிறேன்ங்கிற மாதிரி தலையாட்டுறாரு ரவி. நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பாப்போங்கிறாங்க ஸ்ருதி. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேனேன்னு வருத்தப்படாதீங்க, நான் வெளியே இருந்து உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு மீனா சொல்ல, சேச்சே நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன், நீங்க சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரவியும் கொஞ்சம் நிகழ்ச்சியோட நிற்கிறாரு. இது வரைக்கும் நான் ரவியை தான் கம்பல் பண்ணிட்டு இருந்தேன், வெளியே ஒரு செஃப்பை தேடணும்னு கூட எனக்கு தோணலை, அதுக்கான எந்த ஒர்க்கையும் நான் ஸ்டார்ட் பண்ணலை, ஒன்று செய்கிறேன், நாளைக்கே நான் சோஷியல் மீடியாவில் ஒரு ஆட் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நல்ல ஐடியாங்க, முதல்ல அதை பண்ணுங்கிறாங்க மீனா. தேங்க்ஸ் மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, எதுக்குன்னு மீனா கேக்குறாங்க, ஏன்னா உங்களை பார்க்கலன்னா கூப்பிடலன்னா எனக்கு இந்த ஐடியா தோணி இருக்காதுல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, சரி ஸ்ருதின்னு மீனா அடுப்பக்கம் திரும்புறாங்க. ரவி அவங்க ரூம் பக்கம் திரும்புறாரு. ஸ்ருதி வெளியே போயிட ரவி கிச்சனுக்கு வர்றாரு. அண்ணின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர, வாங்க ரவி, இந்தாங்க சூப் குடிங்க அப்படின்னு மீனா பவுல நீட்டை வாங்கிக்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணிங்கிறாரு ரவி.
எதுக்கு ரவி அப்படின்னு மீனா கேட்க, ஸ்ருதி கிட்ட நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எங்க 2 பேருக்குள்ள பெரிய பிரச்சனை வராம தடுத்துட்டீங்க அப்படின்னு ரவி சொல்ல, ரவி ஸ்ருதி கிட்ட சொன்னதுதான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில எந்த சிக்கலும் இல்லாம இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, இல்ல அண்ணி, ஸ்ருதி ரொம்ப அடமெண்டா இருக்கா அந்த விஷயத்துல அப்படின்னு ரவி சொல்ல, ஏங்க அப்படிலாம் பார்த்தா உங்க அண்ணனை விடவா ஸ்ருதி இப்போ அடமெண்டா இருக்காங்க? அவரே நான் சொன்னதை கேட்குறாருல்ல அப்படின்னு மீனா சொல்ல, அது 100% உண்மைதானே. உங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியெல்லாம் முத்துவை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்பா ஒரு ஆள் சொன்னாதான் அவன் கேட்பான் அப்படின்னு ரவி சொல்ல, நாம பாசம் வச்சிருக்கவங்க கிட்ட கௌரவம் பார்க்காம விட்டு கொடுத்தா எல்லாம் நல்லா இருக்கும் ரவி அப்படின்னு மீனா சொல்ல, ரவி ஒரு சின்ன சிரிப்போட அப்படின்னு தலையாட்டுறாரு. இது நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டிய பிஸ்னஸ். இப்போ உங்களால் முழுசாக அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க முடியலனாலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பார்க்குறேன், இல்லை அங்கே சமைக்க வர்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு ஸ்ருதி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரிங்க அண்ணி அப்படின்னு சூப்பை கிளறிக்கிட்டே சொல்றாரு ரவி. மீனா ஒரு 4 சூப் பவுல பிளேட்ல எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பக்கமா போக, சூப் ரொம்ப நல்லா இருக்கு அண்ணிங்கிறாரு ரவி. மாமா சூப் எடுத்துக்கோங்கன்னு கொண்டு வந்து பவுல நீட்ட கரெக்டா முத்து செருப்பு கழட்டிட்டு உள்ளர வர்றாரு. மீனா சூப் வச்சிருக்கியா? வாசனை படிக்கட்டு வரையிலும் அடிச்சது, குடு 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 அப்படின்னு வந்து பவுல எடுக்கிறாரு. ஏங்க பறக்குறீங்க, உங்களுக்கும் சேர்த்து தான் வச்சிருக்கேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, விஜயா அங்க வந்து உட்கார போறாங்க, எடுத்துக்கோங்க அத்தை அப்படின்னு மீனா நீட்ட பேசாம எடுத்துக்கிறாங்க விஜயா. ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு, ஆஹா செம்ம டேஸ்ட் மீனா, அடுத்த பிஸ்னஸா சூப்பு கடையை ஆரம்பிச்சிருவோமா? ஒன்லி ஈவினிங் மட்டும் போட்டா போதும், 6 மணி வரலும் பூ பிஸ்னஸ், அதுக்கப்புறம் சூப் பிஸ்னஸ். என்ன சொல்றேன்னு கேக்குறாரு முத்து. அது ஒண்ணுதான் பாக்கின்ற மாதிரி விஜயா பார்த்துட்டு இருக்க. அட ஏங்க நீங்க வேறங்கிறாங்க மீனா. அட நானும் நிச்சயமா தான் சொல்றேன் மீனா, அம்மா ஆரம்பிச்சிருக்க யோகா கிளாஸ்ல கூட சூப்பை சேல் பண்ணலாம் அப்படின்னு முத்து சொல்ல, இவன் எதுக்கு நம்மளை இழுத்து விடுறான்ற மாதிரி விஜயா பட்டுன்னு நிமிந்து பாக்குறாங்க. அதுக்கு அம்மா ஒத்துக்கணுமேன்னு முத்து சொல்ல, ஏய் நான் என்ன அங்க ஹோட்டலா வச்சு நடத்துறேன், அது யோகா சொல்லி கொடுக்குற இடம், மன அமைதிக்காக என்கிட்ட கத்துக்கிறதுக்காக வர்றாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, ஏங்க நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களான்ற மாதிரி பாக்குறாங்க மீனா. உங்க கூட இருந்தா மன அமைதி கிடைக்கும்னா அப்பா உங்க கூடவே தானே இருக்காரு, அவருக்கு அது கிடைச்சுதானே தெரியலையே அப்படின்னு சுருக்குன்னு சொல்லிட்டு சூப்பை குடிக்கிறாரு முத்து. பாத்தீங்களா அவன் எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா அப்படின்னு விஜயா கேட்க, விடு அவன் அப்படிதான் நேரங்காலம் தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே விஜயாவோட முகம் மலருது. உண்மையை பேசிடுவான்னு அண்ணாமலை சொல்ல, விஜயாவோட முகம் அப்படியே சூம்பி போய் ஆன்னு பாக்குறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் கலகலன்னு சிரிச்சிடுறாங்க. இவனுக்கு கடை வைக்கணும்னா ரோட்ல போய் வைக்க சொல்லுங்க, என்னோட கிளாஸ் பக்கம்லாம் இவன் வரக்கூடாது அப்படின்னு கத்திட்டு விஜயா சூப் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் வாங்க முடியலன்ற கோவம், அதைத்தான் இப்படி காட்டுறாங்க அப்படிங்கிற முத்து. அப்பா பேசாம அம்மாவை நீட் எக்ஸாம் எழுத சொல்லுப்பா, எக்ஸாம் எழுதியாச்சு அம்மா டாக்டர் ஆகட்டும் அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா முறைச்சிட்டு இருக்காங்க. ஏங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க மீனா. அண்ணாமலையை தகச்சு போய் பார்க்க, ஏங்க அவனை சும்மா இருக்க சொல்லுங்களேன், நான் பாட்டுக்கு அமைதியா தானே இருக்கேன், என்னை எதுக்கு தேவையில்லாம வம்பு இழுத்துட்டு இருக்கான் அப்படின்னு விஜயா சொல்ல, ஏண்டா சும்மா இருக்க மாட்டியாடா, சூப்பு தானே குடிக்கிற, அதை குடிங்கிறாரு அண்ணாமலை. எப்படி மீனா அப்பாவுக்கும் சூப் பிடிச்சிருக்குது, நியாயமா உனக்கு தான் டாக்டர் பட்டம் கொடுக்கணும், நீயும் குடிங்கிறாரு முத்து. அப்போ ரவி அங்க நின்னுட்டு இருக்க, ரோஹிணி வர்றாங்க. ரோஹிணி இந்தாங்க சூப் குடிங்கன்னு மீனா சொல்ல, இல்ல வேணாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஸ்ருதி அங்க வர்றவங்க, ரோஹிணி ரொம்ப நல்லா இருக்கு குடிச்சு பாருங்கங்கிறாங்க. வேண்டாம் ஸ்ருதின்னு ரோஹிணி சொல்ல, என்ன பெரிய சூப்பு, எல்லாரும் செய்யற மாதிரி தான் செஞ்சிருக்கா, இதுக்கு போய் ஓவரா இவ்வளவு பில்டப், இதுல இவளுக்கு டாக்டர் பட்டம் வேற கொடுக்கணுமா அப்படின்னு விஜயா சொல்ல, அத்தை நான் அப்படி எதுவும் கேட்கல அத்தை, நான் அதுக்கு ஆசைப்படவும் மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, பாக்குற நமக்கு தான் ஐயோன்னு இருக்குது, டாக்டர்ன்ற ஒரு வேர்டை வச்சுட்டு இந்த குடும்பம் பண்ற அலப்பறை தாங்க முடியலையேன்னு. நீ ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் உனக்கு கிடைக்காது, நம்ம வீட்டில் டாக்டர் பட்டம் வாங்குற அளவுக்கான திறமை மனோஜுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல, ரோஹிணி அப்படியே சந்தோஷமா பார்க்க முத்துவுக்கு பயங்கரமா பொறை ஏறிடுது. எல்லாருமே எப்படி நக்கல் பண்றான் பாருங்கிற மாதிரி முத்துவை பார்த்துட்டு இருக்க. அப்பா சூப் குடிக்கிறவரெல்லாம் அம்மாவை சும்மா இருக்க சொல்லுப்பா, கரெக்டா குடிக்கும் போது ஏதாவது காமெடி பண்ணி விட்டுடுறாங்க அப்படின்னு முத்து சிரிச்சுக்கிட்டே சொல்ல, கடுப்பாகி பாக்குறாங்க ரோகிணி. ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு எல்லாம் வயித்தெரிச்சல், அப்படிதான் பேசுவீங்க, நீங்க வேணும்னா பாருங்க, என் பையன் மனோஜ் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் டாக்டர் பட்டத்தோட வாசல்ல வந்து நிக்க தான் போறான் அப்படின்னு விஜயா சொல்லி முடிக்கும் போதே அம்மா அப்படின்னு தடுமாறிக்கிட்டு செம்ம அடி வாங்கி பிச்சைக்கார நாட்டம் வாசல்ல வந்து செருப்பு கழட்டிட்டு இருக்காரு மனோஜ்.
ஆமா ஆமா வந்து நிக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்து நிமிர மனோஜை பாத்துடுறாரு. பாப்பா பாப்பா அங்க பாருப்பா அப்படின்னு முத்து காமிக்க என்னத்தை இவ்வளவு பரபரப்பா காமிக்கிறான்னு எல்லாரும் திரும்பி பார்க்க செருப்பு கழட்டுறதுக்கே செவுத்துக்கு முட்டு கொடுத்துட்டு கழட்டுறாரு மனோஜ். மா அப்படின்னு மனோஜ் கத்த மனோஜ் அப்படின்னு விஜயாவும் ரோஹிணியை பதறிக்கிட்டு போறாங்க. தடுமாறிக்கிட்டு இருக்கவர தாங்கி பிடிக்கிற ரோஹிணி, மனோஜ் உனக்கு என்ன ஆச்சு, ஏன் உன் முகமெல்லாம் இப்படி காயமா இருக்கு அப்படின்னு கேட்க முகத்தை இந்த பக்கம் திருப்பிட்டு, டேய் மனோஜ் என்னடா ஆச்சு, இப்படி இந்த கோலத்துல வந்து நிக்கிற அப்படின்னு விஜயா பதறாங்க. ஏன்டா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு ரவி கேட்க, ரோஹிணி என்னால நிக்க முடியல, என்ன கைத்தாங்களா புடிச்சிட்டு உட்கார வையேங்கிறாரு மனோஜ். உடனே விஜயா வாடான்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. உட்காருன்னு உட்கார வைக்க, என்னடா உடம்பெல்லாம் காயமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஏண்டா வீடு துடைக்கிற துணி மாதிரி இப்படி கந்தலா வந்து நிக்கிற, யார்ட்டையாவது அடி வாங்கினியா அப்படின்னு முத்து கேட்க, முத்துவை ஏன்னு ஒரு மிரட்டுற விஜயா. ஏய் முகமெல்லாம் ஏண்டா இப்படி இருக்கு, என்னடா ஆச்சு அப்படின்னு விஜயா கேட்க, டேய் என்னாச்சுன்னு சொல்லுடான்னு அண்ணாமலையும் கேட்டுட்டு இருக்காரு. ரோஹிணி ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. டேய் சூப் இருக்கு சூடா குடிக்கிறியாங்கிறாரு முத்து. டேய் நீ வேற சும்மா இருடாங்கிற விஜயா. இந்த மனோஜ் நீ தண்ணிய குடின்னு எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. குடிட்டான்னு சொல்ல அவர் கஷ்டப்பட்டு தண்ணிய வாங்கி குடிக்கிறாரு. டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு விஜயா அப்படியே சங்கடத்தோட கேட்க, உண்மையை சொன்னா இவங்க தொடப்பக்கட்டையாலே அடிப்பாங்க, வேணாம் மாத்தி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிற மனோஜ் வலிய பொறுத்துக்கிட்டு கிக்கே பிக்கேன்னு சிரிக்க எல்லாரும் திகைச்சு போய் பாக்குறாங்க. அவரு விடாம விழுந்து சிரிக்க எல்லாரும் என்னாச்சுன்ற மாதிரி பாக்குறாங்க. டேய் வாங்க நடியில ஒருவேளை அரலூஸ் ஆயிட்டானோ அப்படின்னு முத்துவ பாக்குறாரு அண்ணாமலை. இவர் என்ன இப்படி சிரிக்கிறாரு, எல்லாரும் இப்படி பாக்குறாங்க, கேவலமா இருக்கேன்னு பாக்குறாங்க ரோஹிணி. எல்லாரும் திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்க, என்னடா ரவி இவன் பைத்தியம் மாதிரி சிரிக்கிறான் அப்படின்னு முத்து கேட்க, அடிபட்டதுல ஏதாவது ஆயிடுச்சாங்கிறாரு ரவி. மனோஜ் இன்னும் விடாம சிரிச்சுக்கிட்டே இருக்க, ஏய் ஏன்டா இப்படி சிரிக்கிற, என்னாச்சுடா மனோஜ் என்னாச்சு உனக்கு அப்படின்னு விஜயா உண்மையிலேயே பதற ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா வார்னா சில அடிகள் விழதான் செய்யும், சில சண்டைன்னா சட்டை கிளியதானே செய்யும் அப்படின்னு ஒரு தத்துவம் பேசிட்டு இருக்க, எதுக்கு இந்த தத்துவம், என்னதான் ஆச்சு இவனுக்குங்கிற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. என்னடா உளறிட்டு இருக்க, புரியுற மாதிரி சொல்லிடாங்கிறாரு அண்ணாமலை. அப்பா நம்ம ஷோரூம்க்கு பொருள் எல்லாம் சப்ளை பண்ற ஒரு டீலரை பார்க்க போனேன், ரொம்ப நாளா வர சொல்லி இருந்தாரு, நான் போனப்ப அவர் வீட்டுல இல்ல, எனக்கு அது தெரியல அப்படின்னு அவரு பயங்கரமா சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. நான் கரெக்டா வீட்டுக்குள்ள போறேன், அங்க பார்த்தா அந்த டீலரோட ஒய்ஃப் கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்க பார்த்தான் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. ஐயோ என்னடா சொல்ற, நீ என்ன பண்ணன அப்படின்னு விஜயா பதறிக்கிட்டு கேட்க ரோஹிணி திக்குன்னு பாக்குறாங்க. என்னடா பயந்து விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டியா நீங்கிறாரு முத்து. இவன் ஒருத்தன் மனோஜ் நினைச்சிட்டு இருக்க, சேப்போன்ற மாதிரி நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க விஜயா. நான் ஏன்டா பயப்படுறேன், கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்கும்போது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா, டக்குன்னு ஓடி போய் அவனை ஓங்கி அடிச்சு அப்படின்னு மனோஜ் ஆக்ஷன்ல காமிக்க மத்தவங்க யாரும் நம்பலனாலும் விஜயா ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவன் உடனே கத்தி எடுத்துட்டு குத்த வந்துட்டான் அப்படின்னு மனோஜ் கையில கத்தியோட இருக்க மாதிரி காமிக்க, ஐயோ அப்படின்னு அரை அடி பின்னாடி போறாங்க விஜயா. நான் தடுத்து சண்டை போட்டேமா அப்படின்னு சொல்ல, அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. இதுவரையில நம்பாம பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை, நீ சண்டை போட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா அவன் கத்திய வச்சு என்ன குத்த வந்தான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரி கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்னு விஜயா கேட்க, அப்புறம் என்ன என் அடியை தாங்க முடியாம உயிரை காப்பாத்திக்க ஓடி போயிட்டான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஓ அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. நம்புற மாதிரி இல்லையேங்கிற மாதிரி பாக்குறாங்க ரோஹிணி. மீனா சிரிப்படக்கிக்கிட்டு ரவியும் ஸ்ருதியையும் பார்க்க அவங்களும் அதே மாதிரி பாக்குறாங்க. அப்பாடான்னு பெருமூச்சு விடுறாங்க விஜயா. டேய் ரவி என்னடா இவன் அடிச்சு துரத்துனேன்னு சொல்றான் அப்படின்னு முத்து கேட்க, அதானே யாராவது மிரட்டினாலே இவன் பயந்து ஓடி வந்துருவான் அப்படின்னு ரவி சொல்ல, மனோஜ் நிஜமாவே ஃபைட் பண்ணி அந்த லேடியை காப்பாத்துனீங்களான்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஆமாமா நான் மட்டும் போகலன்னா இந்நேரம் அவங்க நிலைமை என்ன ஆயிருக்குமோ தெரியாதுங்கிறாரு மனோஜ். அப்பா நீ இதை நம்புறியாப்பா அப்படின்னு முத்து கேட்க, அப்படின்னு எரிச்சலோட விஜயா மனோஜ் ரோஹிணி 3 பேரும் முத்துவ பாக்குறாங்க. எல்லாரும் சிரிப்படிக்கிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க, நான் நம்புறேன், என் புள்ள போய் சண்டை போட்டுதான் காப்பாத்தி இருப்பான் அப்படின்னு விஜயா சொல்ல, அப்பா ஒருத்தன் தப்பு பண்ணா நான் போய் அடிச்சேன்னு இவன் சொன்னான் பாத்தீங்களா, அது வரைக்கும் கூட நம்பலாம்ப்பா, ஆனா அவன் கத்தி எடுத்து குத்த வந்தான், அதை நான் தடுத்து அவனை அடிச்சு அவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டான்னு சொன்னான் பாத்தீங்களா, அதைத்தான் நம்ப முடியல, இது ரொம்ப புதுசா இருக்குப்பா அப்படிங்கிற முத்து ரவி கிட்ட வந்து, டேய் ரவி நீ நம்புறியான்னு கேக்குறாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல,
அப்படின்னு ரவி சொல்ல பலகுரல் உன்னால நம்ப முடியுதான்னு கேக்குறாரு முத்து. இல்லையே, எங்கேயோ லாஜிக் இடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல மீனா உனக்குங்கிறாரு முத்து. ஏங்க என்னங்க சும்மா இருங்கன்னு மீனா சிரிக்க ரோகிணி டென்ஷன் ஆகுறாங்க. அமைதியா இருங்க, நீங்க வேற ஏதாவது சொல்லி நான் சிரிச்சிட போறேன் அப்படின்னு சிரிப்போட மீனா சொல்ல முத்துவும் சிரிப்போட கேட்டுட்டு இருக்க. பயங்கர கடுப்பாகிற விஜயா ஏன்னு கத்துறாங்க. எதுக்குடி சிரிக்கிற? என் புள்ள அடிபட்டு வந்து நிக்கிறான், நீ சிரிக்கிறியா அப்படின்னு விஜயா கத்த. மீனாவும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு உம்முன்னு நிக்கிறாங்க. முத்துவும் பேசாம நிக்கிறாரு. இப்ப எதுக்கு மீனா சிரிக்கிறீங்க? ஒரு பொண்ணுக்கு ஆபத்துங்கிறப்ப என் ஹஸ்பண்ட் அவங்கள காப்பாத்திருக்காரு. மனோஜ் ஒன்னும் மத்தவங்கள மாதிரி ரவுடி எல்லாம் கிடையாது, அதுக்காக அவரு கோழையும் கிடையாது அப்படின்னு பார்லரமா சொல்ல மீனா புரியுதா? என்ன ரவுடின்னு சொல்றாங்களாமா அப்படின்னு முத்து சொல்ல இங்க யாரும் நான் சொன்னதை நம்பணும்னு அவசியம் கிடையாது, நான் உண்மையை தான் சொன்னேன், நீங்க நம்புங்க நம்பாட்டி போங்க அப்படின்னு வீரமா எழுந்திருக்க முயற்சி பண்ற மனோஜ் ஐயோ அம்மா அப்படின்னு காலை பிடிச்சிட்டு நிக்கிறாரு. உடனே விஜயாவும் பதறி அடிச்சு ஐயோ மனோஜ் மனோஜ் என்னடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ரோகிணியும் மனோஜ் மனோஜ்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏய் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, புடி அவனை அப்படின்னு விஜயா கத்த. ரோகிணியும் அவரை தாங்கி பிடிக்கிறாங்க. ஐயோ ரோகிணி வலி தாங்க முடியல, பிடிச்சுக்கோன்னு மனோஜ் புலம்ப. அம்மாவும் ரோகிணியும் சேர்ந்து அவரை தாங்கி பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. அப்பா எனக்கு என்னவோ இவன் எங்கேயோ போய் செமத்தியா அடி வாங்கிட்டு இருக்கான்னு தெரியுதுப்பா அப்படின்னு முத்து சொல்ல விடுறா, இவனுக்கு பெருசா எதுவும் ஆகாம திரும்பி வந்திருக்கானே அதுவே பெருசுதான், அதுவே போதும்னு அண்ணாமலையும் போறாரு. மனோஜ் வயிற்றுக்கு தலைவாணியை முட்டு கொடுத்துட்டு குப்புறப்படுத்திருக்க. ரோகிணி ஒத்தட வைக்கிறாங்க. வலி தாங்க முடியாம ஆன்னு கத்துறாரு. வலி தாங்க முடியாம ஐயோ ஆன்னு கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. ரோகிணி வலிக்குது மெதுவா அப்படின்னு மனோஜ் கத்த. மனோஜ் ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கிறாங்க ரோகிணி. நிஜமா வலிக்குது ரோகிணி அப்படின்னு மனோஜ் சொல்ல நான் இதை சொல்லல அப்படின்னு ரோகிணி சொல்ல வேற என்னன்னு கேக்குறாரு மனோஜ். ரோகிணி எழுந்து போக எங்க போறான்னு பாக்குறாரு மனோஜ். ரோகிணி கதவை படார்னு சாத்த மனோஜ் மெல்ல எழுந்து உட்கார்றாரு. எதுக்கு கதவை லாக் பண்ற? அம்மா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க, அதுவும் இந்த நேரத்துலன்னு மனோஜ் சொல்லிட்டே கண்ணாடி எடுக்கிறாரு. அம்மா 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 அவங்கள தவிர எதுவுமே உனக்கு தெரியாதா? சரி விடு, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு ரோகிணி சொல்ல வலிக்குது முதல்ல உத்தரம் கொடுங்கிறாரு மனோஜ். அதை அப்புறமா கொடுக்குறேன், முதல்ல உண்மையை சொல்லு, என்ன நடந்தது அப்படின்னு ரோகிணி மிரட்டலா கேட்க. அதான் ஹால்லேயே சொன்னேனே அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோகிணி முறைச்சிட்டே நிக்கிறாங்க. மனோஜ் மெதுவா நைஸா அவங்க முகத்தை பார்க்க. அது அவங்க எல்லாரும் நம்புறதுக்காக நீ சொன்னது, ஆனா நீ சொன்னது என்னால நம்பவே முடியல, வேற ஏதோ நடந்திருக்கு. ஏன்னா நீ ஒண்ணு முத்து மாதிரி ரவுடி எல்லாம் கிடையாது, நீ ரொம்ப நல்லவன், சாஃப்ட் நேச்சரா இருக்கக்கூடிய ஆளு அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க. மனோஜ் திருட்டு மொழி முழிக்கிறாரு. என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லு, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ரோகிணி. இல்ல ரோகிணி அது அப்படின்னு மனோஜ் இழுக்க. என்னாச்சுன்னு எனக்கு தெரியணும் மனோஜ், ஏன்னா நீ என்னோட ஹஸ்பண்ட், உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல. ஆமா ரோகிணி நீ சொல்றது கரெக்டு தான், நீ என் பொண்டாட்டி, உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிதான் ஆகணும், அதை நீ எப்படி ஏத்துக்குவேன்னு தான் அப்படின்னு மனோஜ் ரொம்பவே தயங்க. தைரியமா சொல்லு மனோஜ், உன் மேல எந்த தப்புமே இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ரோகிணி சொல்ல. அப்பாடான்னு நம்பிக்கையோட பாக்குறாரு மனோஜ். இல்ல அந்த ராஜாவும் ராணி என்ன மிரட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு மனோஜ் ஆரம்பிக்க. ஆமான்னு பாத்துட்டு இருக்காங்க ரோகிணி. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என் ஃப்ரெண்டு சந்தோஷ் ஒரு ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு மனோஜ் தயங்கிட்டே சொல்ல. என்ன ஐடியா கொடுத்தாருன்னு கேக்குறாங்க ரோகிணி. மனோஜ் அவர் ஃப்ரெண்டு சொன்னதை சொல்றாரு, நீ அவகிட்ட தப்பா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி மல்லிகைப்பூ பண்டில கையில சுத்தி அனுப்புன வரைக்கும் மனோஜ் டைலாக் எல்லாம் பேசி மல்லிகைப்பூவை வாசனை பிடிச்சிட்டு இருக்க. அந்த கேப்ல வெளியே ஓடுற ராணி எல்லாரையும் கத்தி ஹெல்ப் கூப்பிட்டு மனோஜை தர்ம அடி வாங்க வச்சதையும் சொல்லி முடிக்கிறாங்க. ரோஹிணிக்கு படு டென்ஷன் ஆயிடுது. ஏன் மனோஜ் இப்படி எல்லாம் பண்ற? அந்த ஆள் பேச்ச நீ ஏன் கேக்குற? உன்னால சொந்தமா யோசிக்க தெரியாதா? ஏன் இப்படி பண்ற நீ அப்படின்னு ரோஹிணி கத்துன்னு கத்துறாங்க. இல்ல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்னால யோசிக்க முடியல ரோஹிணி, அவங்க ரெண்டு பேருமே பெரிய ஃப்ராடா இருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. பாவம் அவங்க எல்லாரை விட பெரிய ஃப்ராடு ரோஹிணி தான் அவருக்கு இன்னும் தெரியல. அதுக்காக தனியா இருக்க பொண்ணுகிட்ட போய் இப்படி எல்லாம் பண்ணுவியா? அசிங்கமா இல்ல உனக்கு அப்படின்னு பட்டனை அடிச்சு தள்ளி விட்டுறாங்க ரோஹிணி. ஏற்கனவே வழியில துடிச்சிட்டு இருந்த மனோஜ் ஐயோ அம்மானு கத்திக்கிட்டே விழறாரு. ரோஹிணி சேன்னு வெறுத்து போய் உட்கார்றாங்க. என்ன ரோஹிணி நீயும் அடிக்கிற? என்ன நிஜமாவா போனேன், சும்மா ஆக்டிங் தான் பண்ணேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல. ரோஹிணி அப்படி நெருப்பு மாதிரி முறைக்கிறாங்க. எனக்கு அவங்க கிட்ட அடி வாங்கினது கூட பெருசா தெரியல ரோஹிணி, நான் அடி வாங்கினது தெரிஞ்சதுமே அந்த சந்தோஷ் ஓடி போயிட்டாப்ல, அதான் என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு மனோஜ் சொல்ல. நீ முதல்ல அவனை தான் அடிக்கணும்,
அவன் கூட எல்லாம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிட்டு இருக்கிற? அவன் எல்லாம் ஒரு ஆள்னு அவன் சொல்றதெல்லாம் நீ ஏன் கேட்டுட்டு இருக்கிற? இனிமே அவன் ஷோரூம் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இனிமே அந்த ஆள் கூட நான் பேசவே மாட்டேங்கிறாரு மனோஜ். ரோஹிணி கோவமும் வெறுப்புமா உட்கார்ந்துருக்க. ஏன் ரோஹிணி, நான் இப்ப பெரிய தொழிலதிபர் ஆயிட்டேன். இந்த மாதிரி பிசினஸ் மேனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அடிக்கடி வரதான் செய்யும். நான் வேணும்னா குங்ஃபு, கராத்தே இந்த மாதிரி எல்லாம் கத்துக்கவா? செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸுக்கு போறேன் அப்படின்னு மனோஜ் கேட்க, பயங்கர வெறுப்போட கேவலமா மனோஜ் பாக்குறாங்க ரோஹிணி. உன்னை என்ன பெரிய ரவுடின்னு நினைச்சு அடிச்சாங்க? தொட்டப்பக்கட்டையால் அடி வாங்கிட்டு வந்திருக்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. சண்டை போடுறதுக்கு முன்னாடி, கத்துக்கிறதுக்கு முன்னாடி தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் மனசுல இருந்தா போதும். அதை முதல்ல வளர்த்துக்கோ அப்படின்னு ரோஹிணி எரிஞ்சு விழறாங்க. அவங்க வெறுப்போட ஒத்தடத்தை ஸ்டார்ட் பண்ண இவர் குப்பிட படுக்கிறாரு அப்பா அம்மானுக்கிட்டு. ரோஹிணி ஒத்தட வைக்க, ஐயோ அம்மா மெதுவா, மெதுவா மெதுவா அப்படின்னு அலறிக்கிட்டு இருக்க. ரோஹிணி உத்தரம் வச்சிட்டு இருக்காங்க. யோகா கிளாஸ்ல எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. போன கிளாஸ்ல மாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதை நான் வீட்டுக்கு போய் திரும்ப திரும்ப பண்ணேன் அப்படின்னு சிந்தாமணி மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் வந்தாச்சான்னு கேட்டுக்கிட்டே விஜயா உள்ளார வர்றாங்க. வணக்கம் மாஸ்டர் அப்படின்னு எல்லாரும் திரும்பி சொல்ல, குட் மார்னிங்கிறாங்க விஜயா. அப்போ குட் மார்னிங். 1 செகண்ட், கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செலிப்ரேஷன் பண்ணிடலாமான்னு கேட்டுக்கிட்டே யோகா மேட்டும் கையில் ஒரு கேக் பாக்ஸும் உள்ளர வர்றாரு சிவன். என்ன இதுன்னு விஜயா கேட்க, இது பர்த்டே கேக், பார்வதிக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சிவன் ஓப்பனாவே சொல்லிட, விஜயா அப்படியே விக்கித்து போய் அப்படின்னு பார்வதியை பார்க்க, பார்வதி இப்போ புன்னகை மண்ணியா நின்று இருக்காங்க. அவங்க கழுத்துல நெக்லஸ், காதுல பெரிய ஜிமிக்கி, பச்சை கலர் பட்டுப்புடவன அம்சமா நின்றுட்டு இருக்காங்க. புன்னகையோட பாக்குற பார்வதி, என்னோட பர்த்டே இன்னைக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. அங்க இருக்க எல்லாருமே ஆகான்னுட்டு இருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டேன்னு சிவன் சொல்ல, அப்படின்ற மாதிரி பார்வதி பார்க்க, என்ன அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்க்குறாங்க. உங்கள் சோசியல் மீடியா பேஜ்லேருந்து பார்த்தேன், நமக்கு பிடிச்சவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லையே அப்படின்னு சிவன் சொல்லிட்டு இருக்க. விஜயா முறப்போட என்ன இதெல்லாங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பார்வதி ஒரு கோடா வெக்கமும் ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அப்படியே பார்வதியை கொஞ்சம் தள்ளிட்டு போற விஜயா, என்ன பார்வதி, உன் பர்த்டேக்கு இவர் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு கேட்க, அதுக்குள்ள சிந்தாமணி ஓடி வந்து அவங்க கையை பிடிச்சி ஹாப்பி பர்த்டே பார்வதிங்கிறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா நான் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேனேன்னு ஷேக் ஹேண்ட் கொடுத்துக்கிட்டே கேட்குறாங்க சிந்தாமணி. தேங்க்யூங்கன்னு பார்வதி சொல்லிட்டு இருக்கா. நான் கூட மறந்தே போயிட்டேன், பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு கையை பிடிச்சி சொல்றாங்க விஜயா. பார்வதியின் சிரிப்போட தேங்க்ஸுங்கிறாங்க. விஜயா திரும்பி 2 அடி நடக்க, மீனா கையில ஒரு ஃப்ரூட் பொக்கேவும் இன்னொரு கையில தட்டுமா வந்து நிக்கிறாங்க. நீ எதுக்கு இங்க வந்தன்னு கேட்க, ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு மீனா சொல்ல, நாங்க யாரும் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணலையேங்கிறாங்க விஜயா. இந்த அட்ரஸ்ல இருந்துதான் வந்துச்சுன்னு மீனா சொல்ல, நான் தான் ஆர்டர் பண்ணேன் கொடுங்கங்கிறாரு சிவன். இதை கொஞ்சம் பிடிங்க அப்படின்னு யோகா மேட்டு, கேக் பாக்ஸ், பொக்கே எல்லாத்தையும் இன்னொரு தட்டை கொடுக்குறாரு சிவன். 2 மாடல் ஃப்ரூட் பொக்கேவை மீனா கொண்டு வந்து டெலிவரி கொடுக்க, இந்த 2ஐயும் கையில வாங்கிக்கிறவரு பூ கூட மாதிரி இருக்க பொக்கேவை கையில கொடுத்து, பார்வதி விஷ் யூ ஹாப்பி பர்த்டேன்னு அவர் சொல்ல, பார்வதியின் சிரிப்போட தேங்க்யூன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. விஜயா என்ன இதுன்னு இப்படியும் பாக்குறாங்க. இந்தாங்க மாஸ்டர் அப்படின்னு இன்னொரு கூடைய விஜயா கிட்ட நீட்ட, இன்னைக்கு அவளுக்கு தானே பிறந்த நாள் அப்படின்னு விஜயா கேட்க, என்ன இருந்தாலும் நீங்க என்னோட மாஸ்டர், குருதட்சணையா இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சிவன் நீட்ட, சரின்னு வாங்கிக்கிறாங்க விஜயா. இதெல்லாம் பண்றியான்ற மாதிரி சிந்தாமணி மீனாவை எரிச்சலா பார்த்துக்கிட்டு இருக்க. பார்வதி அதை ரசிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஆச்சுங்க அப்படின்னு சிவன் கேட்க, 2மே சேர்த்து 2500 ரூபாங்க சார்ங்கிறாங்க மீனா. சிந்தாமணிக்கு அவ்வளவுதான் திக்குன்னு ஆயிடுது, முகம் சிம்பன்சி மாதிரி ஆயிடுது. ஓகேங்க, நான் போன்ல பே பண்ணிடுறேன் அப்படின்னு அவரு போனை எடுக்க, 2500 ரூபாயா, விட்டா இதுலயே சம்பாரிச்சிருவா போல இருக்கே அப்படின்னு பயங்கரமா கருவிட்டு இருக்காங்க சிந்தாமணி. வந்துருச்சிங்களாங்கன்னு சிவன் கேட்க, வந்துருச்சிங்க சார்னு மொபைல பார்த்துட்டு சொல்றாங்க மீனா. அவர்கிட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறவங்க, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆண்டி அப்படின்னு மீனா சொல்ல, தேங்க்யூமா, இருமா கேக் சாப்பிட்டுட்டு போலாங்கிறாங்க பார்வதி. இல்ல ஆண்டி, இன்னொரு இடத்துல எனக்கு டெலிவரி இருக்கு, போய் கொடுக்கணும், இன்னொரு நாள் வர்றேங்கிறாங்க மீனா. ஆமா இவ எதுக்கு இங்க, போகட்டும் விடு அப்படின்னு விஜயா சொல்ல, மீனாவுக்கு முகம் சுண்டி போயிடுது. வரேன் ஆண்டி, போயிட்டு வரேன் அத்தன்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. எங்க கொடுங்க பார்க்கலான்னு பார்வதி கையில இருக்க ஃப்ரூட் பொக்கேவை வாங்குறாங்க சிந்தாமணி. அதை பார்த்துட்டு இருக்க சிவன், இது பேரு ஃப்ரூட் பொக்கே, பூவை வச்சு பண்றது வாடி போயிடும், அப்புறம் அதை தூக்கி போட்டுருவோம், இது வாடவே வாடாது, இதை அப்ரப்டா நம்ம சாப்பிட்றலாம், இது நல்ல ஐடியா இல்லைங்கிறாரு சிவன். சிந்தாமணி மனசுக்குள்ள கருவிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டு இருக்க. விஜயா, இது நல்ல ஐடியா இல்ல, மீனா புதுசா யோசிக்கிறா அப்படின்னு பார்வதி சொல்ல, விஜயா முகத்தை வெட்டிக்கிட்டு அப்படின்னு திரும்புறாங்க. இவளை வளர விடக்கூடாது, ஆரம்பத்திலேயே கட் பண்ணணும் அப்படின்ற சிந்தாமணி மாத்தி எல்லாரையும் பாக்குறாங்க. சரி கிளாஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு விஜயா சொல்ல, மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறாரு சிவன்.
அப்படின்னு விஜயா திரும்பி பார்க்க கேக்கை கட் பண்ணிட்டு கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். கொடுங்க என்ன கொடுத்து வச்சவர்கிட்ட இருந்து வாங்குறாரு அவரு. விஜயா பார்வதியை திரும்பி பார்க்க அவங்களும் இதுக்கெல்லாம் சம்மதமா சந்தோஷமா சிரிக்கிறாங்க. சிவனும் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க விஜயா 2 பேரையும் மாறி மாறி பார்க்கறாங்க. இது சரியில்லையே, என்ன இந்த கிளாஸை நடத்த விட மாட்டாங்க போல இருக்கே, முதல்ல இவங்க 2 பேரையும் கட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற விஜயா முதல்ல கிளாஸ் ஆரம்பிக்கலாம், அப்புறமா கேக் கட் பண்ணிக்கலாம். யோகா பண்றதுக்கு முன்னாடி கேக் எல்லாம் சாப்பிடக்கூடாது. எல்லாரும் சூரிய நமஸ்காரம் 12 தடவை பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு உள்ளர திரும்ப சரிங் மாஸ்டருங்கிறாங்க எல்லாரும். பார்வதி அந்த ஃப்ளவர் பொக்கேவோட நடக்க கூடவே வர்றாரு சிவன். பார்வதின்னு கூப்பிட திரும்புறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு அவர் சொல்ல எதுக்குன்னு கேட்குறாங்க பார்வதி. இல்ல நான் வாங்கி கொடுத்தத டஸ்ட்பின்ல போடாம இருக்கீங்களே அதுக்கு தாங்கிறாரு சிவன். பார்வதி இதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்க உள்ள இருந்து வர்ற விஜயா பார்வதி அப்படின்னு கத்த அங்கிருந்து சிவன் போயிடுறாரு. சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு விஜயா கத்த பார்வதி கிச்சனுக்கு போறாங்க. சி அப்படின்னு கடுப்பா கத்திக்கிட்டு ரூம்குள்ள போறாங்க விஜயா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.